ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மறுபடியும் தோடு மீனா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆல்ரெடி நாம் தோடு மீன் வச்சு நம்மளோட சேனலில் போட்டிருந்தோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது அதுக்கு அடுத்த வாட்டி நாம் சிப்பி மீன் வாங்கிட்டு வந்ததை தான் இந்த மாதிரி நீட்டாக ஒரு 5-6 தண்ணி மண்ணெல்லாம் போக க்ளீன் பண்ணி எடுத்து, தண்ணி ஒன்றுமே ஆட் பண்ணாமல் நாம் வேக வச்சு எடுத்துக்கணும். அது அதோட வாய் பழந்து வந்ததுக்கு அப்புறமா தான் நாம் இறக்கி ஒரு பரந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தோடை வச்சு நம்ம அந்த மீனை இலக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி தான் இலக்கி எடுக்கணும். நீட்டாகவே வந்துடும். நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இந்த மாதிரி எடுக்கும்போது அந்த மீனை லைட்டாக விரித்து பார்க்கணும். அதுக்குள்ளே கண்ணி அப்படின்ட்டு கருப்பாக ஒன்று இருக்கும். அது இருந்துச்சு அப்படின்னா அதையுமே நாம் நீட்டாக இலக்கி எடுத்துக்கணும். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மாதிரி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். அது ரொம்பவே டீட்டெயிலாக இருக்கும். பட் இது ரொம்பவே சிம்பிளாக தான் நான் எடுத்திருக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த மீன் பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நாம் எடுத்ததுக்கு அப்புறமா தான் அதில் சின்ன சின்ன புழுக்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அதையும் நாம் நீக்கணும். அது எப்படி அப்படின்ட்டு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஸோ இந்த மாதிரி இந்த தோடு இவ்வளோதாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம நீட்டாக எடுத்தாச்சு. முன்னாடியெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த தோடு ரொம்பவே பெருசாக இருக்கும் இந்த மீன். பட் இப்போது சின்ன சின்ன மீன்கள் தான் கிடைக்குது. இந்த மாதிரி அதோட மேல் பாகத்தை நம்ம லைட்டாக கிழிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் கொஞ்சமாக கருப்பாட்டம், அதுக்கப்புறமா நீட்டமாக ஒரு புழு மாதிரி இருக்கும். அதையும் நாம் எடுத்துடணும். புழு மாதிரி கிடையாது, கண்டிப்பாக அது ஒரு புழு தான். அதை நீட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா நாம் இன்னும் அலசி எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் இருக்கும். பட் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இந்த வாட்டி இதை கொஞ்சமாக இருந்ததுனால எல்லாத்தையுமே பொரித்து தான் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கிறிஸ் 2021 லிவ் டு த வேயை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் டு லவ் யுவர் செல்ஃப், எவ்ரிதிங் வில் பி சேஞ்ச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.